வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். இந்த வருஷத்தோட முதல்ல சண்டே சாட் பண்றோம். வணக்கம் தாமு சார், எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது தொடர்ந்து நாம பண்ணணும், நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும். இல்ல, இந்த வருஷத்துல வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ஸ்கொயர் இயர், 45 ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா இந்த 2025 வருது. இதுக்கு அடுத்து நீங்க வந்து இதே மாதிரி 46 ஸ்கொயர் பார்க்கணும் அப்படின்னா 91 வருஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வருஷம். இன்னொன்னு என்னன்னா, இந்த வருஷத்துல இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பீட்டா பேபிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார், நீங்க இந்த பீட்டா கிட்ஸ்ன்னு சொல்றீங்களா, அது வந்து இந்த 80 90 ஜென்சி கிட்ஸ் அப்படிலாம் சொல்றாங்களா, அந்த மாதிரியா? இல்ல, அது வந்து நான் நினைக்கிறேன் வழக்கத்துல இந்த சோசியல் மீடியா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அப்படின்ட்டு. பட் இப்ப வந்து இந்த ஒரு டீடைல் நான் படிச்சேன், அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு பார்த்தேன். எங்க ஊர்ல அது வந்து பேப்பர்லயும் வந்தது. ஸோ 2025 இருந்து 39 வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பீட்டா கிட்ஸ். இவங்க வந்து ஒரு 13ல இருந்து 16% அந்த வேர்ல்டு பாப்புலேஷன்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இப்ப பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் மேஜரா இவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ, அந்த சோசியல் மீடியா, இந்த மாதிரியான டெக் உலகத்துல வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்க கேட்ட அந்த 80s கிட்ஸ் 19s கிட்ஸ் எல்லாம் கேட்டீங்க இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி 1965 இருந்து 1980 வரைக்கும் பிறந்தவங்க வந்து எக்ஸ் பேபிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1981 இருந்து 1996 வரைக்கும் பிறந்தவங்க வந்து மில்லினியம்ஸ் பேபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்த குழந்தைங்க வந்து ஜி பேபிஸ். 2013 இருந்து 2024 வரைக்கும் பிறந்த குழந்தைங்க வந்து ஆல்பா பேபிஸ். ஸோ அதனால இப்ப அடுத்த ஜெனரேஷன் வந்து பீட்டா பேபிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனிவே, இந்த வருஷம் வந்து ஒரு ஸ்கொயர் வருஷம் அப்படின்றதுனால கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களும் ரெட்டிப்பா வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கணும். குறிப்பா அண்ணாமலையுடைய அந்த கடின உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் வந்து ரெட்டிப்பா இல்ல 5 மடங்கு இல்ல 10 மடங்கு கூட கிடைக்கணும். ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு, காலில் செருப்பு போடாம நடக்கிறாரு. இது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதாவது அவரே சொல்றாரு, நமக்கெல்லாம் மனசு கஷ்டமா இருக்குங்க சார். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, எவ்வளவு, அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு மனசு வலிச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த கூட எவ்வளவு பொலிட்டிக்கலா, இல்ல அவர்கள் என்ன செய்வாங்களோ, அதாவது தன்னை போல் பிறரை நினைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோமோ அத மாதிரி தோணுன்னு ஜோசியர் வந்து 48 நாள் விரதம் இருக்க சொல்லியிருக்காரு, செருப்பு போடாம இருக்க சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு சரியான பதில சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு பொலிட்டீஷியனா, ஒரு கட்சியோட தலைவரா இதை பண்ணதா நீங்க பார்க்காதீங்க, அந்த பொண்ணோட சகோதரனா பாருங்க. நிச்சயமா, அதாவது இத சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தனும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு நடந்ததா யோசிச்சாங்க அப்படின்னா அண்ணாமலை செய்ததனுடைய அந்த அண்ணாமலை எதற்கு செஞ்சார் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான அநியாயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த இயலாமைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? நிச்சயமா அந்த பெற்ற தாய் தகப்பன் கூட பிறந்தவங்களே இன்னைக்கு வந்து இப்படி ஒரு கடினமான முடிவெடுப்பாங்களான்னு தெரியல சார். நீங்க செருப்பு போடாம நடக்கிறது அப்படிங்கிறது வந்து, அதாவது தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, அந்த 6 அடி அப்படிங்கிறது வந்து ஒரு அடியாக மட்டும் நாம பார்க்க கூடாது. அது எந்த அளவிற்கு அவங்கள வருத்திக்கிறது இல்லையா? அதாவது வருத்திக்கிறது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். அண்ணாமலை மட்டும் இந்த சாட்டையை எடுத்து அவரே அடிச்சு அவரை வருத்திக்காம இருந்திருந்தா இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்த அப்படியே மூடி இருப்பாங்க, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு கூட என்ன சொல்றாங்க, இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, ஆதாயத்துக்காக வந்து இவங்க வந்து அரசியல் பண்றாங்க. அப்போ திமுக எதிர்கட்சியா இருந்தப்ப ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்தினாங்க. எது நடந்தாலும் உடனே வந்து இன்னைக்கு முதல்வரா இன்னைக்கு போராட்டம் கூட செய்ய முடியலைங்க சார். அது எந்த கட்சியாக இருந்தாலும். ஏன்னா இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க, போராடுவது ஜனநாயக உரிமை, அந்த உரிமையை யாரும் மறுக்க கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, கடைசி வந்து ஒரு 1.5 years ஆஃப் ஏடிஎம்கேயோட கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் இருந்தப்ப நீங்க பாத்தீங்கன்னா தினம் தினம் போராட்டம் இருக்கும், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இருக்கும். அப்போல்லாம் வந்து எவ்வளவு வந்து அலோவ் பண்ணுச்சு, போலீஸ் வந்து ஃப்ரீடமா இருந்திருந்தா அலோவ் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு போராடுவதற்கு கூட நமக்கு உரிமை இல்ல. அந்த
போராட்டம் ஆரம்பிக்கிற இடத்திலேயே அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு போய் உள்ள வைக்கக்கூடிய நிலைமை. அது வந்து சௌமியா அன்புமணியாக இருந்தாலும் சரி, தமிழிசையாக இருந்தாலும் சரி, குஷ்புவாக இருந்தாலும் சரி, சீமானாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படிங்கக்கூடிய அளவுல இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து அவர்கள் வச்சதே சட்டம், அதாவது வல்லான் வகுத்ததே சட்டம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒருத்தர் சொன்னாரு இது மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு. மன்னர் ஆட்சி கூட கிடையாது. மன்னர் ஆட்சியில கூட நீங்க பார்த்திருப்பீங்க, மனுநீதி சோழன் வந்து யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வந்து மணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். தேர்கால்ல விட்டு ஒரு கண்ணுக்குட்டி இறந்து போனதுக்காக தன் மகனை வந்து பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ இதை வந்து மன்னராட்சியில கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. இது வந்து ஒரு கொடுங்கோல் மன்னர் ஆட்சின்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்க பேசுறதுக்கு உரிமை இல்ல, எதுவுமே. அதாவது இவங்க இதே 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 முதல்வர் தானே எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது சொன்னாரு, எதிர்கட்சினா வந்து அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு பாருங்க, எல்லா அமைச்சர்களும் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி தான் பேசுறாங்க. அதாவது அந்த அமைச்சர்களுடைய மனநிலையை பாருங்க. ஒரு அமைச்சர் வந்து அவருடைய உதவியாளரை பப்ளிக்கா ஒரு ஸ்டேஜ்ல மைக்ல எரும மாடு அப்படிங்கிறார். ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடியும் மைக்ல அவர் பேரை சொல்லி எங்க அவன் அப்படின்னு கேட்கிறாரு. எரும மாடு அப்படிங்கிறார். இதுதான் இந்த மாதிரியான நாயை தூக்கி வெளியில போடுன்னு சொல்லலையா? அந்த நாயை தூக்கி வெளியில போடுன்னு சொல்லலையா? இது ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை நிக்க வச்சு வந்து ஒரு அமைச்சர் வந்து திட்டுனதை நாம எல்லாரும் அந்த வீடியோவை பார்க்கலையா? ஏன்னா அவங்க செஞ்ச தப்புக்கு, அமைச்சர்களோ இல்ல அந்த துறையோ செஞ்ச தப்புக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கூப்பிட்டு நான் சொன்னதை நீ ஏன் செய்யலாங்கிற கூடிய அளவிற்கு திட்டுனதை நாம பார்க்கலையா? இது இல்ல வந்து ஓசின்னு சொல்லலையா? இல்ல கூட இருந்த தன்னுடைய கட்சிக்காரங்களையே பார்த்து நீ எஸ்சி தானேன்னு சொல்லலையா? உங்களுக்கு நீதிபதிகள் வரைக்கும் போய் இவர்களுக்கெல்லாம் நாங்க போட்ட பிச்சைன்னு பேசலையா? அருவருப்பாகவும் அநாகரீகமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசுவது இவர்களுக்கு புதிதான வேலையா என்ன? இதெல்லாம் மாறணும். அதாவது ஒரு அமைச்சர் வந்து ஒரு அதிகாரியே எரும மாடு அப்படின்னு சொல்றாருன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கான அந்த அறிவு திறமை இருக்குது. அண்ணாமலை போன்ற ஒரு நல்ல படித்த ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வரும்போது நிச்சயமா இதெல்லாம் மாறும். அதாவது அந்த போலீஸ் துறையிலேயே எப்படி ரிஃபார்ம் வரணும் அப்படின்றத ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து சொன்னாரு. ஒருத்த வந்து இந்த தவறுகள் பண்றான்னா சிஸ்டம்ல அது போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் ரவுடி லிஸ்ட்ல போயிடணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த பகுதியில அவன் ரவுடியா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்றது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஏட்டையா. அவர் வந்து பாப்பார், இவன் திமுகக்கு க்ளோஸா இருக்கிறானா, ஆளுங்கட்சிக்கு க்ளோஸா இருக்கிறானா, இவனை ரவுடி லிஸ்ட்ல போடக்கூடாது. தொடர்ந்து இவன் வந்து 4 இடத்துல கொள்ளை அடிச்சானா இவன் வந்து கொள்ளைக்கார லிஸ்ட்ல போயிடுவான். இல்ல இந்த மாதிரி பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறானா, தொடர்ந்து 4 முறை 2 முறை பண்றானா அவன் அந்த லிஸ்ட்ல போயிடுவான். சோ இதை வந்து சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பேசக்கூடிய அரசியல்வாதி இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல? சார் நீங்க சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்றீங்க சார். இவர்கள் வந்து அடிப்படையான கல்வித்துறையவே இவங்களால ரிஃபார்ம் பண்ண முடியலையே. அதுக்கும் எப்ப பார்த்தாலும் வந்து மத்திய அரசு காசு கொடுக்கல, இந்த துறை இதை செய்யல அப்படின்னு குறை சொல்வதற்கு தயாராக இருக்கிறவர்கள் கொஞ்சம் கூட வந்து அதை சரி பண்ணுவதற்கு தயாராக இல்ல. இன்னைக்கு குறை சொல்லலாம் விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. 500 அரசாங்க பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு தாரவாத்து கொடுக்கிறது. பள்ளி கல்வி, அதாவது எதுக்கு இந்த துறை இருக்கு அப்படின்னு தெரியல. இவங்களே வந்து அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட், அவ்வளோ பணம் வந்து ஒதுக்குறாங்க கல்விக்காக. ஆனா ஒரு 500 ஸ்கூலை எடுத்துட்டு போய் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், தனியார் பள்ளிகள் நடத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனுக்கு 500 அரசு பள்ளிகளை கொடுக்குறாங்க. சார் அதோடைய நீங்க பின்னணியை ஆராய்ஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு சுவாரஸ்யமா இவர்களால கட்டமைக்கப்பட்டது. அப்படியே சாயம் வெளுத்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவது ஏற்கனவே தமிழகத்துல பல இந்த ஸ்கூல் டீச்சர்ஸுக்காக உள்ள நல சங்கங்கள் இருக்கு. வந்து ஆசிரியர்கள் பேரவைன்னு இருக்கு, பட்டதாரி ஆசிரியர்கள் பேரவை இருக்குது. இவங்க இதற்கு முன்னாடி முழுக்க முழுக்க டிஎம்கேக்கு ஆதரவாக இருந்த பேஸான ஆசிரியர் சங்கங்களே இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக மாறின பிறகு அவர்கள் எது பாருங்க, இவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் தனியார் பள்ளிகளுக்கான நலசங்கம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாராம். புரியுதுங்களா? இதோட பின்னணி என்ன அப்படின்னா, அவர் ஒரு நலசங்கமாக ஆரம்பிச்சு தனியார் பள்ளிகளோட ஒரு நலத்துக்காக பண்றோம் அப்படின்னு அதை ஆரம்பிக்கிறது யாரு?
டிஎம்கேல பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அந்த விழாவிற்கு போய் தான் இந்த பிரச்சனையே வந்திருக்குது. அததான் நாம புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அத அப்படியே மக்கள் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு. ஆனா கிணறு வெட்ட பூதம் தோண்டின கதையா, எதுக்காக ஆரம்பிச்ச? யார் ஆரம்பிச்சாங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இத கேட்டா அடுத்த நாளே வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, அப்படிலாம் நாங்க குடுக்க மாட்டோம். எங்க பிள்ளைங்கள நாங்க ஏன் தத்து குடுக்க போறோம்? அப்புறம் ஏன் சார் அந்த ஃபங்ஷன்ல போயிட்டு நீங்க பாராட்டு தெரிவிச்சீங்க? அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் குடுக்குறாங்க அப்படின்றாங்க. அதாவது ஒரு 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 தொழிற்சாலையோ, இப்போ ஒரு ஒரு கார் தொழிற்சாலையோ, இல்ல வேற ஏதோ ஒரு தொழிற்சாலைனா, அவன் சிஎஸ்ஆர் ஃபண்ட் குடுக்குறான்னா, அவனுடைய ப்ராஃபிட்ல இருந்து குடுக்குறான். ஆனா இந்த தனியார் பள்ளிகள்ல இருந்து எப்படி ஒருத்தன் சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுப்பான்? அப்படி நீ சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுக்குற, அவ்வளோ லாபம் பண்ற அப்படின்னா, அதே தனியார் பள்ளிகள் அங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஃபீஸை குறைக்கலாம்ல. இன்னைக்கு தனியார் பள்ளியில யார் இது என்ன அப்படின்னா, திரும்பவும் தனியார் பள்ளிகளை நோக்கி போகக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்த பேர்டனை உருவாக்குறது. ஏன்னா இவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட இருந்து கொடுப்பாரு? ஸ்கூல் ஓனர் அவர் பாக்கெட்ல இருந்து கொடுக்க போறாரா? திரும்ப ஸ்கூல் பசங்களோட ஃபீஸை தானே அதிகரிக்க போறாங்க. இத மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த 1000 ரூபாய் கொடுக்குறான் 1000 ரூபாய் கொடுக்குறான்னு நீங்க சந்தோஷப்படுறீங்க இல்லையா? எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்க பட்ஜெட்ல மாச பட்ஜெட்ல 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப இன்னைக்கு தனியார் பள்ளிகள்ல எத்தனை ஆட்டோ ஓட்டுற அண்ணனோட பசங்க படிக்கிறாங்க, எவ்வளவு வீட்டு வேலை செய்யறவங்களுடைய அக்காவுடைய பசங்க எல்லாம் படிக்கிறாங்க. நிறைய மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க கூட குழந்தைங்க நல்லா படிக்கணும்ன்றதுக்காக தனியார் பள்ளியில ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ இவ தனியார் பள்ளியில இருக்கிற லாபத்தை எடுத்து நான் அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன், அரசாங்க பள்ளிகளுக்கு கொடுக்குறேன்னு ஒருத்தன் வர்றான்னா நிச்சயமா அங்க இப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. நீங்க 1000 ரூபாய் வாங்கிட்டீங்க, இப்போ 2000 ரூபாய் ஃபீஸ் கட்டுற இடத்துல 2500 ரூபாய் அப்படின்னா எவ்வளவு ஆச்சு? உங்களுக்கு 25% இன்க்ரீஸ் பண்றாங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு பஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அக்கா பஸ்ல போனா ஃப்ரீ சார். அதே இது அக்காவோட வீட்டுக்காரரு போனாருன்னா டபுள் த ரேட். அக்கா போனாங்கன்னா ஃப்ரீ சார், அண்ணன் போனாங்கன்னா டபுள் த ரேட் சார். அததான் நாம புரிஞ்சுக்கணும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு அண்ணன்ட்ட டாஸ்மாக்ல இருந்து 3000 ரூபாய் 4000 ரூபாய் மாசத்துக்கு புடுங்கிறது என்ன கணக்குன்னு இந்த கணக்கு புரியாத வரைக்கும் தமிழகத்துல மாற்றம் ஏற்படுறது ரொம்ப கஷ்டம் சார். இல்ல, இந்த கணக்கு ரொம்ப சிம்பிளா புரியணும். ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு இல்ல, நீங்க லாஸ்ட் 3 இயர்ஸ் நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்க இயர்லின்னு எழுதி பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருமே. உங்க கையிலேயே இருக்கு கணக்கு. அதாவது கை புண்ணுக்கு கண்ணாடி வேணான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க கையிலேயே இருக்கு கணக்கு. 2020 உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு வந்தது, இல்ல இயர்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு வந்தது, 21 எவ்வளவு வந்தது, 23 எவ்வளவு வந்தது, 24 எவ்வளவு வந்ததுன்னு போட்டு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அரசாங்கம் உங்களுக்கு என்ன கொடுத்து, இந்த கவர்மெண்ட் என்ன கொடுத்தது? ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லிடுச்சு, 1000 ரூபாய் கையில கொடுத்துச்சு. இந்த ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லிட்டு அந்த போக்குவரத்து துறை இன்னைக்கு அதுல பாதாளத்துல இருக்கு. எதுக்குமே காசு இல்ல. போக்குவரத்து துறைக்கு ஸ்பெண்ட் பண்ண காசு இல்ல, டீச்சருங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்ல. ஆனா அவங்க அப்பா பேர்ல 525 கோடியில ஈசிஆர் ரோட்ல இன்னைக்கு கலைஞர் அரங்கம் கட்ட போறாங்களா? ஏண்டா யாராவது கேட்டாங்களா? இப்ப கலைஞர் அரங்கம் இல்லைன்னு சொல்லி தமிழகத்துல மக்கள் தெருவுல போராடினாங்களா? தமிழ்நாட்டுல எந்த ஒரு மூலையிலையாவது கலைஞருக்கு எனக்கு அரங்கம் கட்டித்தாங்க, சென்னையில ஈசிஆர் ரோட்ல கலைஞர் அரங்கம் வேணும் அப்படின்னு தமிழ்நாட்டில இருந்து யாராவது ஒருத்தனாவது போராடினானா? இல்லையே. ஆனா இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கு, சிசிடிவி வேலை செய்யல, ஸ்கூல்ல காம்பவுண்ட் இடிஞ்சு விழுது, படிக்கிற பசங்களுக்கு சரியான டீச்சர் கிடையாது, சொல்லி கொடுக்கிற டீச்சருக்கு சம்பளம் கிடையாது. இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனா அவங்க அப்பா பேர்ல இன்னைக்கு கலைஞர் அரங்கம் கட்ட போறாங்க. சார் அது மட்டும்தான் பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களா? ஏற்கனவே ஹை ஸ்கூல ஹையர் செகண்டரி எஜுகேஷனா மாத்தினது ஸ்கூல்ஸ் எதுக்குமே அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ அதற்கு தேவையான டீச்சர்ஸையோ போடலன்னு சொல்லிட்டு ஒரு 40 ஸ்கூல்ஸ் அவ்வளவு குமுறி பேசுறாங்க. எங்களுக்கு தயவுசெய்து கொடுத்துட்டீங்க. அதாவது இது 10th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூலா மாறும்னு சொல்லிட்டீங்க. மாறணும்னா எழுத்துல மாறக்கூடாது இல்லையா? உங்களுக்கு வகுப்பறை வேணும், பெஞ்ச் வேணும், டீச்சர் வேணும், லேப் வேணும், எல்லாம் வேணும். அப்ப அதற்குரிய எதையுமே செய்யல. எல்லாமே அந்த
இந்த ஒரு படத்துல கவுண்டமணி சொல்லுவாரு, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான், மேல இருக்கிறவன் பாத்துப்பாங்கிற மாதிரி எல்லாம் தலைமை ஆசிரியர் பாத்துப்பாங்கன்னா, தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க இன்னைக்கு பிச்சை எடுக்காத குறையா ஊர்ல இருக்கிற பெருமக்கள், அங்கங்க இருக்கிற அசோசியேஷன், என்ஜிஓ அவங்க கிட்ட எல்லாம் ஒரு டீச்சருக்கு கன்சாலிடேட்டடா இவ்வளவு அமௌண்ட் ஆகுது. இத நீங்க குடுத்தீங்கன்னா ஒரு ஒரு காமர்ஸுக்கு வந்து 2 டீச்சரை வைப்பேன். 10,000 ரூபாய் கணக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு அவரவர்கள் தார்மீகமாக ஒரு மனசெலவுல நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு அவங்க பாக்கெட்ல இருந்து கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து டாய்லெட் கிளீனிங்க்கு ஆள் வைக்க மாட்டீங்க, டாய்லெட்டை ஒழுங்கா வச்சிருக்க மாட்டீங்க, அதுக்கு தண்ணி இருக்காது, எதை கேட்டாலும் நீங்களே பாத்துக்கோங்கன்னா எவ்வளவுதான் அவங்க பாத்துக்க முடியும்? அப்போ இன்னைக்கு அவர்கள் இறங்கி இன்னைக்கு இப்ப அவங்க புரிஞ்சுக்கணும், நாம எதற்காக இந்த ரோட்ல இறங்கி எந்த கட்சிக்காக நாம போராடினோமோ அந்த கட்சி நாம அவர்கள் சொன்ன வாக்குகள்ல 10% கூட கல்வித்துறைக்கு செய்யல அப்படிங்கறத யோசிக்கணும். மத்திய அரசு காசு தரல, மத்திய அரசு காசு தரல, அதனால சம்பளம் கொடுக்கலன்னு சொல்றாங்கல்ல. மத்திய அரசு தமிழகத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறேன்னு எங்க அவர்களுடைய திட்டத்துல சொல்லி இருக்காங்கன்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லட்டும். மக்களை ஏமாத்துறோம். மத்திய அரசு காசு தரலன்னா எதுக்கு காசு தரல? மத்திய அரசு நீ புதிய கல்விக் கொள்கைய அமல்படுத்தும் போது இதெல்லாம் பண்ணினா உன்னுடைய கல்வி தரத்தை உயர்த்தினா அதற்கான செலவுக்கு தான் காசு தரேன்னு சொல்றாங்க. எதை எடுத்தாலும் பொய் பித்தலாட்டம் அப்படின்னா மக்கள் எதைதான் நம்புறது? இல்ல அதான், அதாவது இவங்க உண்மையிலேயே மக்கள் மேல ஒரு மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த 3 லாங்குவேஜ்ல தானே பிரச்சனை. அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, மத்ததை பண்றோம்னு சொல்லி. ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா மத்த எல்லா ஸ்டேட்லயும் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலயும் ரிஃபார்மை கொண்டு வராங்க. இப்ப இதுக்கப்புறம் நீங்க இன்னொரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே பாத்தீங்கன்னா மத்த ஸ்டேட்ல இருக்கிற பசங்களுக்கு ஈஸியா இருக்கும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பசங்களுக்கு கஷ்டமா இருக்க போகுது. ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய அந்த சுய நலத்துக்காக அவங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக மக்களை பழி வாங்குறாங்க. இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். நான் வந்து புதிய கல்விக் கொள்கையை போட மாட்டேன், எனக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை இருக்கு, கலைஞர் தான் பெரிய ஆளு, அவர் வச்ச கல்விக் கொள்கையை பண்ணுவேன், சமச்சீரை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன். டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சோ மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து என்னன்னா இந்த குவான்டிட்டியை விட குவாலிட்டியும் தேவைப்படுது. நீ ஒரு காலத்துல அவனை ஸ்கூலுக்கு வர வைக்கணும்னு இருந்தது, சாப்பாடு போட்டு வர வச்சாங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டான், இன்னைக்கு அவன் படிக்கணும். அவனுக்கு ஒரு பேசிக், அதாவது 8வது படிக்கிற பையனுக்கு வகுத்தல் தெரியல, 5வது படிக்கிற பையனுக்கு கூட்டல் தெரியல. தமிழகத்துல இதுதான் நிலைமை. 8வது படிக்கிற பையனுக்கு தமிழையே சரளமா படிக்க தெரியல, பார்த்து கண்டினியூஸா படிக்க தெரியல. இது வந்து ரேண்டமா எடுத்த அந்த சர்வேலயே இந்த மாதிரி வந்திருக்கு சார். அதுவும் சும்மா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் இல்ல சார், கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஸ்டூடெண்ட் கிட்டக்க அவங்க சர்வே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்னைக்கு நீங்க அந்த தவறை ஒற்றுக்கொள்கிறீர்களோ அப்பதான் நீங்க அதை சரி பண்றதுக்குள்ள முயற்சியே எடுப்பீங்க. இப்ப வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? அது தப்பே இல்லங்க கூடிய அளவிற்கு நீங்க பண்ணீங்கன்னா எப்ப அதை உணர்றது? ஆனா இதனால பாதிக்கப்பட போறது இந்த கட்சியோ ஆட்சியோ அல்ல, அடுத்த தலைமுறை. அதை நாம மறந்துடக்கூடாது சார். அவனுக்கு 3வது மொழியும் தெரியல, சரி ஆங்கிலமாவது நல்லா தெரியுதா? அதுவும் தெரியல. சரி தமிழாவது நீ தகிடு தத்துவம் இல்லாம ஒழுங்கா பிழை இல்லாம எழுதுறியா அப்படின்னா எந்த இடத்துல இக்கு வரணும், எந்த இடத்துல ஒத்த கொம்பு வரணும்? ஒத்த கொம்பு ரெட்டை கொம்புன்றான் சார். குரில் நெடுல்னு சொல்ல முடியல அவனால, துணை எழுத்துன்னு சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் நீங்க மத்த லாங்குவேஜே நீ தெரிஞ்சுக்க வேணாம் சார், தமிழையாவது உங்களால பிழை இல்லாம இன்னைக்கு எழுத முடியுதா? ஒரு அரசு பள்ளி மாணவனை கூப்பிட்டு நீங்க ஒரு பக்கம் எழுத கொடுத்து நான் சொல்றேன் நீ எழுது அப்படின்னு சொன்னா பிழை இல்லாமல் அவனால எழுத முடியுதான்னு பார்க்க சொல்லுங்க. இல்ல அதான் சொல்றேன், 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு தமிழையே சரளமா படிக்க தெரியல, பார்த்து படிக்க தெரியல. எழுதுனீங்கன்னா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தானே 10ஆவதுல 12ஆவதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் தமிழ்ல ஃபெயில் ஆகுறானே. நம்ம அதாவது நீங்க சொன்னீங்க இதெல்லாம் இவங்க திருந்தவே மாட்டானுங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் திருந்த வேண்டிய அவசியமே இல்ல. எல்லா அரசியல்வாதியோட பசங்களும் பாத்தீங்கன்னா அவன் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான். இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னா தமிழ்நாட்டை விட்டு வெளி ஸ்டேட்டுக்கு போயிடுறான். ஒரு நடிகர் கூட எப்ப பார்த்தாலும் பேசுவார் பாருங்க, ஏதாவது இருந்தா வந்துருவாரு. அவங்க எல்லாம் எங்க சார் போனாங்க? நீங்க சொன்ன உடனே தான் சார் ஞாபகம் வருது.
வந்து மே 17 இருக்கட்டும், கொட்டடிச்சுக்கிட்டு வர்ற கோவனா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், கக்கூஸ் கட்டுங்க கோயிலுக்கு கொடுக்கறத விடன்னு சொன்ன எங்க அக்கா ஜோதிகாவா இருக்கட்டும், அமீர் அண்ணனா இருக்கட்டும், எல்லாருமே கோமால போயிட்டாங்க. அதாவது இங்க இருந்துட்டு எல்லாருக்கும் வந்து அறிவுரை சொல்லுவாங்க, பெரியார் மண்ணு, அவன் மண்ணு, இவன் மண்ணுன்னுவாங்க. ஆனா அவன் புள்ள, அவன் பொண்ணு படிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து பொட்டி பொடுக்கிய தூக்கிட்டு பாம்பேக்கு போயிடுவானுங்க. இன்னைக்கு ஏன் சூர்யாவும் பொண்டாட்டியும் பாம்பேக்கு போனாங்க கேட்டா சொல்றான், வெக்கமே இல்லாம பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்ன்றதுக்காக அங்க போயிட்டாங்கன்ட்டு. எல்லா அரசியல்வாதியோட பசங்களும் பாருங்களேன், ஏதோ எய்தர் பெங்களூர்ல இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிப்பான், இல்ல பாம்பேல இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிப்பான். ஸ்கூலை முடிச்சிட்டான்னா அப்படியே போயிடுவான், யூகேக்கு போயிடுவான், யூஎஸ்க்கு போயிடுவான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுடைய பசங்க இன்னைக்கு லண்டன்ல போய் படிச்சுக்கிட்டு இருக்கான், இல்ல அமெரிக்கால போய் படிச்சுட்டு இருக்கான், இல்ல ஆஸ்திரேலியால போய் படிச்சுட்டு இருக்கான். ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு பிரியாணிக்கும் கோட்டருக்கும் ஓட்டு போட்ட பசங்க இந்த படிக்கிற ஸ்கூல் என்னைக்கு வந்து சீலிங்க்கு விழும், என்னைக்கு வந்து காம்பவுண்ட் விழும் தெரியாம டீச்சரே வராத கிளாஸ்ல உட்கார்ந்து இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. இது மக்கள் தான் மாறணும். அரசியல்வாதி அரசியல்வாதி ஒரு நாளும் மாறவே மாட்டா. அவனுக்கு மாற வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அவனுக்கு எல்லாமே கிடைக்குது, எல்லாமே கிடைச்சிடுது. அவன் நல்ல சந்தோஷமா வாழ்றான், அவங்க பசங்களுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கறான். உங்க பசங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்க பையனுக்கு, உங்க பேரனுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும், இல்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க தான் நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக தான் நாம வந்து வாரம் வாரம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்றோம். யாரு நல்லதை பண்றா, என்ன நடக்குது, இந்த அரசாங்கம் எதெல்லாம் ஏமாத்துறாங்க, எதை மடைமாத்துறாங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாற்றம் வந்து மக்கள் மனதுலதான் வரணும். இது நம்ம மட்டும் பேசுறது இல்லாம பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது, இது சொல்றது கரெக்ட் அப்படின்னா நீங்க உங்க பக்கத்துல இருக்கவங்களோட பேசுங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா நிறைய, வாட்ஸ்அப்ல அதை பண்றீங்க இதை பண்றீங்க, ஒரு 2 நிமிஷம் யார்கிட்டயாவது பக்கத்துல உங்க காம்பவுண்ட்ல கேட்ல வந்து நின்று ரோட்ல போற பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட, ஓ இந்த கல்வியில இப்படி நடக்குதாமே சொல்லுங்க. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. இந்த விழிப்புணர்வு வந்துதுனாதான் மாற்றம் வரும். இல்லைன்னா ஒரு அண்ணாமலை இல்ல 100 அண்ணாமலை வந்தாலும் இது நடக்காது. ஒரு அண்ணாமலை சாட்டையில அடிக்கிறதுனால மட்டும் இல்ல, 100 அண்ணாமலை சாட்டையில அடிச்சாலும் நடக்காது. அதாவது ஒரு மனுஷன் செருப்பு போடாம நடக்கணும் அப்படின்னு நீங்க ஒரே ஒரு நாள் இத பாக்குற ஒவ்வொருத்தரும் நிச்சயமா நீங்க வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றீங்க, அண்ணாமலை செயலுக்கு நீங்க வந்து ஆதரவா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் செருப்பு போடாம வெளியில போயிட்டு வாங்க. அந்த வலி உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் இவ்வளவு வலியை எடுத்துக்கிறான்னா உங்களுக்காக எடுத்துக்கிறார், அவருக்காக எடுக்கல. அவருக்கும் ஒரு பையன் இருக்கிறான், அவருக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் செருப்பு போடாம நடக்கிறான். சென்னை சிட்டில இப்ப நடக்கிறார். டெல்லி 5 டிகிரி 6 டிகிரி இருக்கு டெல்லி. மாசத்துல 4 முறை டெல்லி போறார். அந்த குளிர்ல ஒருத்தன் செருப்பு போடாம நடக்கிறான். யாருக்காக நடக்கிறான்? உங்களுக்காக நடக்கிறான். அது புரியணும் சார். ஒவ்வொரு தாய்மார்களும் நினைக்கணும் சார். காந்தின்னு பேசுறோம், மகாத்மா காந்தியை பத்தி நம்ம எல்லாம் பேசுறோம். காந்தி யாருக்காக வந்து உண்ணாவிரதம் இருந்தார்? யாருக்காக சத்தியாகிரகம் பண்ணார்? அவருக்கா பண்ணார்? மக்களுக்கு தானே பண்ணார். அவர் அன்னைக்கு பண்ணதுனால தானே நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். அந்த மாதிரிதான் நான், அதாவது அண்ணாமலைய காந்தியோட ஒப்பிடல. தன்னலம் கருதாமல் பிறர் நலனுக்காக மக்களுக்காக தன்னை வருத்திக்க கூடிய ஒரு தலைவன் இன்னைக்கு இருக்கிறான் அப்படின்னா தமிழகத்துல ஒரே ஒரு தலைவன். வேற எவனையாவது ஒருத்தனை காமிங்க. 1000 முறை அம்பேத்கர் பேரை சொல்றேன்னுவான், அண்ணா பேரை சொல்றேன்னுவான், பெரியார் பேரை சொல்றேன்னுவான். மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா பதில் இருக்காது சார். அவங்களெல்லாம் மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா பதில் இருக்காது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் சார். நாம தொடர்ந்து இத பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னுமுமே நம்ம பேசுவோம். அவர்கள் காதுல எட்ட வரைக்கும் நாம பேசிக்கிட்டே இருக்கணும் சார். இல்ல, அண்ணாமலை எப்படி அவரை வந்து உடல் வருத்திக்கிறாரோ, அந்த மாற்றம் வர வரைக்கும் நான் செருப்பு போடாம நடக்கிறேன்ற மாற்றம் வர வரைக்கும் நம்மளும் தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்கு சொல்லுவோம். நிச்சயமா ஒரு நாள் அந்த மாற்றம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ.